சிற்பி ஒருத்தர் தன்னோட சீடன் கிட்ட களிமண்ணால் ஆன சிலை ஒன்று செஞ்சுட்டு வர சொல்கிறாரு. சிலை செய்யறதுக்கான களிமண்ணை தேடி அந்த சீடன் போகிறான். கடைசியில் ஒரு வீட்டோட கார்டன் கிட்ட கண்டுபிடிக்கிறான். அங்கிருந்த விவசாயிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துலையே சிலை செய்ய முயற்சி பண்ணுறான். களிமண்ணை எடுத்து நல்லா பிசைஞ்சான். அதை பார்த்துட்டு இருந்த விவசாயி இவ்வளவு இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் நீரை விட்டு தின்னா பிசைஞ்சு எப்படி மிதிக்கணும்னு சொல்லித்தராரு. அதை கேட்ட சீடன் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிலை செய்ய முயற்சி பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எப்போ முடிப்ப, நிறைய எடுத்து அப்பி அப்புறம் சரி செய்யின்னு மறுபடியும் ஐடியா கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு அதே மாதிரி செய்ததால் அந்த இலகிய மண் சரிஞ்சு சரிஞ்சு விழ ஆரம்பிச்சது. அகைன் ட்ரை பண்ணியும் அவனால் முடியாமல் டயர்ட் ஆயிட்டான். சீடன் எப்படி சிலை செய்யறான்னு பார்க்க வந்த சிற்பி தன் சீடனுக்கு விவசாயி ஐடியா கொடுக்கறதும் சீடன் தன்னோட மெத்தடை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறதும் பார்க்குறாரு. அப்புறம் விவசாயி கிட்ட போய் நீங்கள் களிமண்ணில் சிற்பங்களை செஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு. நான் சிலையெல்லாம் செஞ்சதில்லைங்க, ஆனால் களிமண்ணை எப்படி பக்குவப்படுத்தணுங்கிறது தெரியும்னு சொல்கிறாரு அந்த விவசாயி. அதை கேட்ட சிற்பி சீடன் கிட்ட நீ சிலை செய்ய வந்தியா இல்லை விவசாயம் கற்றுக்க வந்தியான்னு கேட்குறாரு. அதுக்கு சிற்பக்கலையை கற்றுக்கவே ஆசைப்படுறேன்னு பதில் சொல்கிறான். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செய்யாமல் ஏன் இவர் சொல்கிறத கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இவருக்கு களிமண்ணை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறதால அவர் சொன்னபடி செஞ்சேன்னு சொல்கிறான். அவருக்கு களிமண்ணை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அது விவசாயம் பண்ண தான் ஹெல்ப் ஆகிருக்கும். அந்த மெத்தடை வச்சு சிற்பம் செய்ய முடியாது. களிமண்ணில் சிற்பம் செய்கிற மெத்தடே வேற. நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு சிலையை கம்ப்ளீட் பண்ணுன்னு சிற்பி சொல்கிறாரு. இந்த கதையில் வர மாதிரி சில பேர் தன்னோட லைஃப்லையும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டதெல்லாம் ஃபாலோ பண்ணி கஷ்டப்படுறாங்க. நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அட்வைஸ் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நமக்கு சரியான வழிகாட்டி யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா லைஃப் பெட்டராக இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸும் வராது. The best advice comes from those who have walked the path you are on.